நம்ம என்ன பார்க்க போதும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. நம்ம இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான டாபிக் எதுன்னா இந்தியன் பாலிட்டி தான், அரசியலமைப்பு தான். எல்லாத்துலேயும் வரும், ஜிகேலேயும் வரும், இந்தியன் பாலிட்டிலையும் வரும், கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும். நிறைய இதில் இந்தியன் பாலிட்டி நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு இந்தியன் பாலிட்டிலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன தெரியுமா? அரசியல் அமைப்பு. நம்ம எல்லாத்துக்குமே சட்டம் ஏற்றியிருப்பாங்க, கரெக்டா? நமக்கெல்லாம் சட்டம் ஏற்றிருக்காங்கல்ல. இப்ப தண்டனை சட்டம், குற்றவியல் சட்டம், இந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து நமக்கு ஏற்றிருப்பாங்க, சரியா? அந்த மாதிரி சட்டங்கள்லாம் ஏற்றணும்னா இந்த மாதிரிதான் ஏற்றணும். எங்க ஏற்றுவாங்க சட்டம்லாம்? சரி, இந்தியன் பாலிட்டியில பேசிக்கா நான் சொல்லிட்டேன். இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சட்டமன்றம்னா என்ன தெரியுமா? சட்டமன்றம் என்ன தெரியுமாமா? எம்எல்ஏ, எம்பி ஓட்டு போடுவாங்க தெரியுமா? ஓட்டு போடுறோம்ல நம்ம. நீ போட்டிருக்கியாம்மா? எத்தனை டைம் போட்டிருக்க ஓட்டு? எத்தனை டைம் ஓட்டு போட்டிருக்கீங்க? ஒரு டைம். எந்த எலெக்ஷனுக்கு போட்டிருக்கீங்க? சட்டமன்றமா பாராளுமன்றமா? அதான் சட்டமன்றத்துக்கு போட்டீங்களா? சட்டமன்றமா? சட்டமன்றம்னா என்ன, பாராளுமன்றம் என்ன? இப்போ போன இயர் போச்சு பாத்தீங்களா? சட்டமன்றம்னா இது தமிழ்நாடுக்கு மட்டும் போடுற மாதிரி. சரி. பாராளுமன்றம்னா இந்த இந்தியா பிரதமர் இருக்காங்கல்ல, அவருக்கு போடுற மாதிரி. சரி சரி சரி, கரெக்ட். கரெக்டானா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, ஓட்டு போட்டு அவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க? ஓட்டு போட்டு அவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க? இப்ப தமிழ்நாடுக்கே ஓட்டு போகுதுன்னு வைங்களேன், பஞ்சாயத்துக்கு ஒண்ணு ஓட்டு போடுவோம், கரெக்டா? கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு ஒன்று ஓட்டு போடுவோம், ஓகேவா? அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒன்று ஓட்டு போடுவோம், அப்புறம் எம்பி எலெக்ஷனுக்கு ஒன்று ஓட்டு போடுவோம். கவுன்சிலர்னா பஞ்சாயத்து தலைவர், அவங்க எலெக்ஷனுக்கு, சரியா? எம்எல்ஏ எலெக்ஷன்னா இப்ப உதயநிதி, ஸ்டாலின், செங்கோட்டையன், எடப்பாடி இவங்களுக்கு எல்லாம் போட்டு இருப்போம் இல்லையா? அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ. தமிழ்நாட்டுல நம்மள வந்து யாரு ஆள போதா, ஃபர்ஸ்ட் நம்ம கிராமத்துல யாரு நம்மள ஆள போதான்றது ஒண்ணு, அப்புறம் நம்மளோட மாநிலத்துல யாரு நம்மள ஆள போதான்றது ரெண்டு, மூணாவது இந்தியால நம்மள யாரு ஆள போதா, மத்திய சர்க்கார். மொத்தம் 3 சர்க்கார் இருக்கு. மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து அரசு. மொத்தம் 3 விஷயம் இருக்கு, சரியா? இப்ப நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓட்டு போட்டு அவங்க என்ன ஆவறாங்க அப்படின்றது தெரியுமா? அவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு ஓட்டு பண்ண முதல்வர் ஆவாங்கன்னா, சரி, முதல்வர் ஆக மாட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டுல உங்களோட கான்ஸ்டிடியூஷன், இப்ப நாங்க வந்து திருவள்ளூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஓகேவா? அந்த கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஓட்டு போறீங்க அப்படின்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுக்கு நீங்க எந்த கான்ஸ்டிடியூஷன்ல வாக்காளர்கிட்ட வச்சிருக்கீங்களோ அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. இப்ப திருவள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டிடுவன்சி என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, தொகுதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்கு, தெரியுதா? கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் மாவட்டத்துல என்னென்ன கான்ஸ்டிடுவன்சி இருக்கு? கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, சரியா? அப்பதான் ஆவடி, இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இதுல ரிசர்வ்டு தொகுதி அப்படின்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்ப எஸ்சிக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தா அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க அது எஸ்சி கேண்டிடேட் தான் இருக்கணும், ஓகேவா? பூந்தமல்லின்னா பூந்தமல்லியில எஸ்சி கேண்டிடேட் தான் இருக்கணும். திருவள்ளூர்ல யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், திருத்தணிலையும் யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சரியா? இது கான்ஸ்டிடியூஷன்சி எந்த ஆண்டுல இருந்து இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருப்பூர், செய்யூர், மதுராந்தகம்,
ம். மதுராந்தகம். திருப்பி காஞ்சிபுரம்னா உத்தரமேரூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரக்கோணம், சோளிங்கர், சொல்லுங்க. வேலூர், காட்பாடி, காட்பாடி, ராணிப்பேட், ராணிப்பேட்டைன்னா ஆற்காடு, ராணிப்பேட். வேலூர்ல இத்தனை இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரிக்கு, தருமபுரிக்கு, திருவண்ணாமலைக்கு, விழுப்புரத்துக்கு, இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் எத்தனை கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல? எத்தனை தொகுதி இருக்கு? மொத்தம் 234. 234 தொகுதி இருக்கு. மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு? தமிழ்நாட்டுல. ஆமா, 234 தொகுதி இருக்கு. மொத்தம் 234 தொகுதி இருக்கு இல்லையா நமக்கு? அந்த தொகுதிக்கு எல்லாத்துக்குமே ஒரு எம்எல்ஏ வந்து இருப்பாங்க. எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க? எந்தெந்த தொகுதிக்கு யார் யார் எம்எல்ஏன்னு இருக்கா லிஸ்ட். இப்ப நம்ம தொகுதிக்கு யார் எம்எல்ஏ? இப்ப நம்ம தொகுதி எம்எல்ஏ யாரு? நம்ம தொகுதி எம்எல்ஏ யாரு? நம்ம தொகுதி ஸ்டாலின் அண்ணா. அது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தான் ஸ்டாலின். நம்ம தொகுதி எம்எல்ஏ யாரு? ஹைலைட் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? நம்ம தொகுதி என்ன தொகுதி? திருவள்ளூர் தொகுதி. கரெக்டா? நம்ம திருவள்ளூர் தொகுதியோட எம்எல்ஏ பேரு ராஜேந்திரன். சரியா? இப்ப டவுட்டா இருந்துச்சு, தப்பா இருக்குன்னு நான் சொல்லல. பரவாயில்ல, தப்பா சொன்னா தப்பு கிடையாது. இப்ப 234 தொகுதியிலயும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கரெக்டா? அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாம்? அரசியல் தானே பண்ணுவாங்க. அரசியல்னா என்ன? அததான் இப்ப நம்ம படிக்க போறோம். அரசியல்னா என்னன்றதுதான் படிக்க போறோம். இப்ப நம்ம தொகுதியில போடுவாங்க. அது கட்சி வேற. இப்ப ஜெயிச்சுட்டாங்க இவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை உறுப்பினர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன் பாரு. இந்த 234 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 234 பேரும் சட்டசபைக்கு போவாங்களா? சரியா? சட்டசபை எங்க இருக்கு? தமிழ்நாடு சட்டசபை எங்க இருக்கு? சென்னையில, சென்ட் ஜார்ஜ் கோட்டை. சரியா? சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில பீச் ஸ்டேஷனுக்கும் பார்க் ஸ்டேஷனுக்கும் நடுவுல இருக்கு. ஆமா, அங்க சட்டசபையில இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க பத்தியா? 234 தொகுதியிலும் ஜெயிச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் அங்க போய் கூடுவாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து. இப்ப திருவள்ளூர் நம்ம தொகுதி. இப்ப திருவள்ளூர் தொகுதியில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க ஆமா, இப்ப ரோடு போடணும். திருவள்ளூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி பூங்கா எடுத்துட்டு வரணும். திருவள்ளூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரோடு இல்ல, சரியா? இல்ல, அந்த தொகுதி ஃபுல்லா ரோடு இல்ல. சரியா? இல்ல, ஒரு புயல் காத்து வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, அந்த தொகுதியில நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பேசுவாங்க சட்டசபையில. எப்பா, எங்க தொகுதியில வந்து ரோடு சரியில்லை, ரோடு போட்டே ஆகணும், எங்க இருக்கிற மக்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க. தண்ணி இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் வந்து ஏரி குளம் பக்கத்துல இருக்கீங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏரி குளம் எல்லாம் பக்கத்துல அந்த அளவுக்கு இருக்காது, ஃபுல்லா கடல் தான். அவங்களுக்கு தண்ணி, குடி தண்ணி பிரச்சனை எப்பவுமே இருக்கும். ஆமா, அவங்களுக்கு குடி தண்ணி பிரச்சனை இருக்கும். அப்ப அந்த தொகுதி எம்எல்ஏ போய் என்ன பண்ணுவாரு? எங்களுக்கு குடி தண்ணி பிரச்சனையாவே இருக்குது, நீங்க குடி தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என்னது? குடிக்கிற தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படி கேட்பாங்க. சரியா? அந்த மாதிரிலாம் சொன்ன உடனே இவரு இதை கேட்டிருக்காரு, அவரு அதை கேட்டிருக்காரு, இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குவாங்க, மினிட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம திருவள்ளூர் வச்சுக்கலாம். திருவள்ளூர்ல ரோடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க? யார் கொடுப்பாங்க? இப்ப இவங்க எல்லாம் எம்எல்ஏ. சரி, இது சொல்றேன் கேளுங்க. இவங்க எல்லாம் எம்எல்ஏ. கரெக்டா? அமைச்சர்னா யாரு? இந்தியாவோட பிரதமர்னா? இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். இங்க தமிழ்நாட்டுல அமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சீஃப் மினிஸ்டர். ஆமா. அப்ப ஆமா, இப்ப தமிழ்நாடு கான்ஸ்டிடியூன்சி பத்தி மட்டும் தான் பேசணும். சட்டசபையை மட்டும் தான் பேசணும். சரியா? இதுல வேற எதையும் பேசல நம்ம.
இப்ப எந்தெந்த மினிஸ்டர் எந்தெந்த துறை அப்படின்னு பாத்துலாமா? ம் மினிஸ்டர்னா யாரு? மினிஸ்டர்னா முதல்வர்னா? ஆஹா, அது சீஃப் மினிஸ்டர் தான் முதல்வர். கரெக்டாண்ணா? சீஃப் மினிஸ்டர் தான்மா முதல்வர். மினிஸ்டர்னா பிரதமரா? அமைச்சர். ம் அமைச்சர். அமைச்சர். சீஃப் மினிஸ்டர் யாரு? ஆனரபிள் ஸ்டாலின். சீஃப் மினிஸ்டர் திரு M.K. ஸ்டாலின். ம் ஓகேவா? ஓகேண்ணா. மினிஸ்டர் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் யாரு? துரைமுருகன். நீர்வளத்துறை. இப்ப நான் தூத்துக்குடி சொன்னேன் இல்லையா, குடிக்கிற தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. கேக்குறாங்க அப்படின்ட்டு. அப்படி கேட்டா அது யாருக்கு ம் வரும்? தூத்துக்குடியோட அந்த எம்எல்ஏ சட்டசபையில சொல்லுவாங்க, ஏக்கா எங்களுக்கு ம் தண்ணி இல்ல கொஞ்சம் பாருங்க அப்படின்னும் போது அது இந்த ம் அமைச்சருக்கு தான் வரும். இந்த அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. ம் ஆக மொத்தம் தமிழ்நாடு பூரா பொறுப்பு. இருக்கிற ஒரு தண்ணி ஒரு துறைக்கு பிரச்சனைக்கெல்லாம் ஒருத்தர் பொறுப்புன்ற மாதிரினா? ஆமா, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பு. மொத்தம் 35 துறை இருக்கு எடுத்து தமிழ்நாட்டுல. இப்ப எக்ஸாம்பிளா இந்த கல்வித்துறைக்கு இந்த மகேஷ் அத பேர் ஆமா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருதான். அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு. ம் ம் என்னது? பள்ளி கல்வித்துறைக்கு. கல்வித்துறை. ஆமா. ம் உயர்கல்வித்துறைக்கு யாரு? ம் வேற ஒருத்தரு. உயர்கல்வித்துறைக்கு வேற ஒருத்தரு. அவர் பேரு ம் கோவிச்செழியன். கோவிச்செழியன். இங்க இருக்கு பாத்தியா? ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன். கோவிச்செழியன். ஹையர் ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன். அதுக்குதான் அன்பில் பொய்யாமொழி. கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல்னு இல்ல, பிரைவேட் ஸ்கூல். ஸ்கூல் மொத்த ஸ்கூலுக்குமே அவர்தான் அமைச்சர். ஸ்கூல் மாதிரி. பிளஸ் 2 வரைக்கும். ஆமா, பள்ளிக்கு எல்லாத்துக்குமே அன்பில் பொய்யாமொழி தான் அமைச்சர். ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே கோவிச்செழியன் தான் அமைச்சர். மொத்தம் 35 துறை இருக்கு. ஓகேவா? இந்த 35 துறையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 35 துறையும் என்ன பண்ணுவாங்க, எங்க எங்க வந்து எடுப்பாங்க அப்படின்னா, இந்த 235 இருக்கு பத்தியா தொகுதிகள். அது எத்தனை? 234 தானா? 234 தொகுதி இருக்கு. பிளஸ் பாண்டிச்சேரி. அது சேர்த்துதான் சொன்னேன். 235. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் தான், ஆனா தமிழ்நாட்டுல தானே இருக்கு. ஆமா, பாண்டிச்சேரி இருக்கு. அதை சேர்த்துதான் 235 சொன்னேன். இந்த தமிழ்நாடு மட்டும் பார்க்கணும். ஆமா, அது யூனியன் பிரதேசம். சரி, இப்ப இந்த 234 பேர்ல வந்து ஒரு 35 பேரை மட்டும் சட்டசபைக்கு எடுப்பாங்க. ஓகேவா? அது பேர் என்ன? கேபினெட். என்னது? அமைச்சரவை. அமைச்சரவை தமிழ்ல சொல்லுங்க. இப்பதான் ஞாபகம். நான் ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் கலந்துதான் சொல்லுவேன். சரியா? ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. நல்லது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன், அதனால சொல்றேன். நான் ஆங்கில வழி கல்வி தான் படிச்சேன். ரெண்டுமே நீங்க சொல்லுங்க, நான் பிரச்சனை இல்லை. நான் ரெண்டுமே தான் சொல்லுவேன், கவலைப்படாத. சரியா? ஏன்னா இப்ப வெளியே எங்கேயாச்சும் போய் பாக்குற இல்ல ஒரு இன்டர்நெட்லயே போய் சர்ச் பண்றேன்னா உனக்கு அதுல தமிழ்ல எல்லா டைமும் கிடைக்காது, ஆங்கிலத்துல தான் கிடைக்கும். அப்ப அதுல உனக்கு அதோட இங்கிலீஷ் டேர்ம் ஆங்கில வார்த்தையும் உனக்கு தெரிஞ்சாதான் கரெக்டா இருக்கும். அதனால ரெண்டுமே நம்ம சேர்ந்து படிக்கலாம். சரியா? கேள்விப்படுறோம் அப்படின்றது தெரியணும்ல. ஆமா ஆமா, இது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் போக 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 உங்களுக்கு வந்து இது பழகிடும், ஈஸி ஆயிடும், ஞாபகத்துல இருக்கும். ஒரு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நம்மளுக்கு புரியாது, தெரியாது. அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடும். ஆமா, வந்துடும். ஒரே நாள் 10 டைம் படிச்சா வராது. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ரிவைஸ் பண்றோம், அடுத்த 2 வாரம் கழிச்சு திருப்பி ரிவைஸ் பண்றோம். அப்பதான் நம்ம மைண்ட்ல நல்லா உட்காரும். அதனால நம்ம இந்த ப்ராசஸ்ல நிறைய கத்துக்கலாம். சரியா? இங்க பாரு, மொத்தம் 35 அமைச்சர் இருக்காங்க. அந்த 234 பேரையும் அமைச்சராக்க முடியாது. அவங்க எல்லாம் எம்எல்ஏ, சட்டசபை உறுப்பினர்கள். சரியா? அவங்க ஓட்டு போடலாம். ஆமா, ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அமைச்சரால மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? அந்த அமைச்சரோட கன்கரன்ஸ்ல தான் பண்ண முடியும். ஓகேவா? எத்தனை அமைச்சர் சொன்னீங்கன்னா
35 34 அமைச்சர் தமிழ்நாட்டுல 35 35. அமைச்சர் 35. சரியா? ஏன்னா இதுவும் கொஸ்டினா வரும்லண்ணா. ஆமா, சட்டப்பேரவையில 35 பேருக்கு தான் இடம் இருக்கு. இதுல அமைச்சரவையில 35 அமைச்சர். அமைச்சரவையில 35 பேர் தான் உறுப்பினர்கள். சட்டசபையில 234 பேரு. சட்டசபையில. ஆமா, இந்த 35 பேர்ல யாரு முதலமைச்சரா வரணும்ன்றத அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. சரியா? அந்த அமைச்சர்கள் முடிவு பண்ணுவாங்க கூடி பேசி. அது நடைமுறை. ஆனா அது இப்படிதான் நடக்குமானா இருக்காது. அவங்க வந்து ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான ஆளை வந்து சிஎம்மா போடுவாங்க. ஓகேவா? பொதுப்பணித்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பொதுப்பணித்துறை, மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் இருக்கா? தெரியுதா? மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுப்பணித்துறை. அதுக்கு அமைச்சரானா ஏவா வேலு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருதான் இப்ப நம்மளோட பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்காரு. இப்ப நம்ம திருவள்ளூர் கொஸ்டின் சொன்ன பத்தியா, ரோடு சரியில்லை, ரோடு போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் அந்த அமைச்சர்கிட்ட தான் போகும். இந்த மாதிரி திருவள்ளூர் எம்எல்ஏ வந்து ரோடு போடணும்னு சொல்லி கேட்கறாரு. அந்த மாதிரி திருவள்ளூர்ல மட்டும் கேட்டிருக்க மாட்டாங்க, நிறைய ஊர்ல கேட்டிருப்பாங்க, நிறைய தொகுதியில கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவர்கிட்ட போகும். ஆமா, 2-3 ஊர்ல கேட்கறான்னு வையேன், திருவள்ளூர்லயும் கேட்கறான், திருத்தணிலையும் கேட்கறாங்கன்னு வச்சுக்கேன். அப்புறம் கன்னியாகுமரியில கேட்கறான்னு வையேன், 3 பேரும் கேட்டது இவர்கிட்ட போகும் அந்த ஃபைலு. இவரு பார்த்துட்டு, ஆமா, இவரு பார்த்துட்டு இவருக்கு கீழே இருக்கிற பிஏ கலெக்டர் எல்லாம் சொல்லுவாரு, ஐஏஎஸ் ஆபீசர்லாம் இவங்களுக்கு வச்சிருப்பாங்க. சொல்லுவாரு, எப்பா அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகும் ஏதாகும் கேட்டு சொல்லுங்கன்னு. கேட்டு சொல்லுவாங்க. கேட்டு சொன்ன உடனே இவரு பாப்பாரு, இவர் தான் சாங்ஷன் பண்ணுவாரு. சரி, இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு சாங்ஷன் பண்ணி அதை வந்து சிஎம்க்கு அனுப்புவாங்க. சிஎம் பார்த்து ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு. ரோடு போடுறதுக்கு இங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அது என்ன ஆகும்னா, ஆமா, இப்ப ஏவா வேலு வந்து அதை பார்த்துட்டு இங்க அனுப்புவாரு. யாருக்கு அனுப்புவாரு? ராஜேந்திரன் அப்படின்றவருக்கு அனுப்புவாரு, எம்எல்ஏக்கு. எம்எல்ஏ அதை பார்த்து, ஆமா ஆமா, நம்மளுக்கு ரோடு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு எம்எல்ஏ பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, உடனே டெண்டர் விடுவாங்க, ரோடு போறதுக்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க. அதான் இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல யாருன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி எடுத்து பண்ணாங்களா அந்த மாதிரி எல்லாம். ஆமா ஆமா ஆமா, லோக்கல் அதை பாத்துக்கிறது யாருன்னா, ஆமா, லோக்கல் அதை உட்காந்து யாரு பாத்துக்குவானா, நம்ம கவுன்சிலர் இங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிறத பாத்துக்குவாரு. இப்ப இந்த இடத்துல ரோடு சரியில்லை, ரோடு வேணும்ன்றது நம்மளோட எம்எல்ஏக்கு எப்படி தெரியும்? கவுன்சிலர் சொல்லியிருப்பாரு, ஐயா எங்களோட இந்த ஒரு கிராமத்துல ரோடு சரியில்லைன்னு கேட்டிருப்பாரு. அது எம்எல்ஏக்கு போவோம். எம்எல்ஏ என்ன பண்ணுவது, சட்டசபையில போயிட்டு ஏங்க ரோடு சரியில்லை, ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை மந்திரி கிட்ட சொல்லுவாரு. மொத்தம் 35 துறை இருக்கு. அந்தந்த துறை மந்திரி கிட்ட சொல்லுவாங்க. அந்த துறை மந்திரி அதை ஆலோசனை பண்ணி சிஎம் கிட்ட வந்து அதை காட்டிட்டு ரோடு போடுறதுக்கு ஆர்டர் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? அந்த எம்எல்ஏவும் அந்த பஞ்சாயத்து லெவலையும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சரியா? அது மட்டும் இவங்க வேலை இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிகியூஷன், செயல் அமலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அமலாக்கம், எக்ஸிகியூஷன், ஒரு வேலைய செய்யறது. புரியுதா? இதுவும் சட்டசபையில தான் நடக்கும். சட்டசபையில ஒரு வேலை செய்யறதுக்கு 35 மந்திரி வச்சு அந்தந்த துறையான வேலைய செய்ய வைப்பாங்க. ஓகேவா? இப்ப அது மட்டும்தான் சட்டசபையோட வேலையா அப்படின்னு கேட்டா கிடையாது. சட்டசபைக்கு இன்னொரு வேலை இருக்கு. என்னன்னா சட்டம் இயற்றுதல். இப்ப சட்டம் இயற்றுதல். ஆமா, கடைசியா எதனா ஒரு சட்டம் இயற்றுனாங்களா? நீட் எக்ஸாம் இருக்கு தெரியுமா? நீட் எக்ஸாம் இருக்கா? நீட் எக்ஸாம் வேணாம், தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சட்டசபையில எல்லாரும் கூடி பேசுறாங்க, நீட் எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பண்ணுவாங்க, ஓட்டு எடுப்பாங்க. எப்பா யார் யாரெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு வேணும்னு கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் வேணான்னு ஓட்டு போதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு எடுப்பாங்க. நிறைய பேரு வேணாம் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இங்க அதை சட்டமா ஏற்றுவாங்க. தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க ஏற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து, அது பேரு பில். என்னது? மசோதா. தமிழ்ல மசோதான்னு சொல்லுவாங்க. பில், மசோதா.
அந்த மசோதா மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புவாங்க. மசோதா யாருக்கு அனுப்புவாங்க? ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ம் ஆளுநர் ஆளுநர் பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு பார்ப்பாரு. சரின்னு பட்டுச்சுன்னா அத ம் மேல ம் பிரசிடென்ட்க்கு ம் அனுப்புவாரு. எல்லாமே சரின்னா இப்போ அது வந்து பாஸ் ஆளுநருக்கு ஆயிடும். இங்கிலீஷ்ல நேருமா ஆளுநருக்கு இங்கிலீஷ்லயா? கவர்னர். ஆ ஆ ஓகேவா? கவர்னர் அவரு அதை மத்திய அரசுக்கு இப்போ அனுப்புவாரு. இதெல்லாம் ரெண்டுமே கேள்விப்பட்டிருக்கேனா படிக்க படிக்க இதுக்கு உனக்கு இதுதான் வந்துடும்மா. அர்த்தம்ன்றது தெரியல நீ இதை உட்காந்து புக்ல ம் உட்காந்து படிச்சு மனப்பாடம் பண்ணீன்னா கண்டிப்பா நீ எக்ஸாம்ல போய் மறந்துடுவ. இப்போ சரி, ஆளுநர் கவர்னர் ரெண்டுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டுமே ஒண்ணுதான். இதோட ஒண்ணுதான்றது தெரியாது அதுதான் வந்துடும், ஆகட்டும். படிக்க படிக்க ஆ, வந்துடும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். படிக்க சரி படிக்க 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 சரி சரி ஒரு 4-5 மாசத்துல ம் உனக்கு ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ராங் ம் ஆயிடும். கவலைப்படாத. சரிங்க ம். இப்ப அத வந்து மத்திய அமைச்சருக்கு, அதாவது மத்திய அரசுக்கு அனுப்புவாரு. இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்ட்டு. ம் அது வந்து ஓகேனா, ம் மத்திய அரசு ஓகே பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து மசோதாவா இருக்குது, சட்டமா பாஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். ஆமா, சட்டமாயிடும். அப்படி ம் இல்லைன்னா சட்டம் ஆவாது. இது ஒரு ஒரு சரிங்க எக்ஸாம்பிள். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? ஜல்லிக்கட்டு நடந்துச்சா? ம் நடந்துச்சுண்ணா ஜல்லிக்கட்டு பேன் பண்ணணும், தடை செய்யப்பட்டு இருந்துச்சா? ஜல்லிக்கட்டு தடைய நீக்கிறதுக்கு அதே மாதிரி சட்டசபையில எல்லாரும் ம் கூடி வாக்கெடுப்பு நடத்துவாங்க. யார் ம் யாரெல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு கேட்டா அதுல நிறைய ம் பேர், பாதிக்கும் மேல, என்னது, பாதிக்கும் மேல பாதிக்கும் மேல ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்ட்டு வாக்கு செலுத்தி இருந்தாங்கன்னா யார் வாக்கு செலுத்துவா? அந்த 234 தொகுதி எம்எல்ஏக்கள் வாக்கு செலுத்துவாங்க. ம் அந்த 234 இருநூத்தி தொகுதி முப்பத்தி எம்எல்ஏக்கள்ல இந்த அமைச்சர்களும் உள்ளடங்கும். ஓகேவா? ம் 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 அப்ப அவங்க அமைச்சர்களா இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள். வேலை செய்யும் போது மட்டும்தான் எம்எல்ஏக்கள் அவங்க அமைச்சர்கள். ஓகேவா? அமைச்சர்கள் அந்த துறை ரீதியான வேலையை செய்யும் போது மட்டும்தான் அவங்க அமைச்சர்கள். அந்த சட்டசபையில சரி வாக்கு செலுத்தும் போது அவங்க யாரு? எம்எல்ஏக்கள். எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இவரோட கண்ட்ரோல்ல, சிஎம் கண்ட்ரோல்ல பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு. ஒரு சில பவர் ம் இந்தியால இருக்கிற பிரதமரால தான் பண்ண முடியும்ன்ற ஒரு சில பவர் இருக்கு. அப்ப இவருக்கு கொஞ்சம் பவர் ம் இருக்கு, அவருக்கு கொஞ்சம் பவர் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? அப்பா அம்மா 2 பேர் ம் இருக்காங்களா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் கடைக்கு போவாங்க மளிகை சாமான் வாங்குறதுக்கு. என்ன பொருள் வாங்கணும்னு கேட்கிற சரிங்க பவர் அம்மா கிட்ட தான் இருக்கு. ம் ம் அதை எவ்வளவு ரூபாய்க்கான பொருள் வாங்கணும்னு சொல்ற பவர் அப்பா கிட்ட இருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு சில பவர் ம் சிஎம் கிட்ட இருக்கும், ஒரு சில பவர் ஆ பிரதமர் கிட்ட இருக்கும். சரிங்க அப்ப சிஎம்மோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சிஎம்ஏ பார்த்து முடிச்சிடலாம். அதை மத்திய அமைச்சருக்கு மத்திய அரசுக்கு எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடுக்குள்ளேயே அண்ணா பேசி இப்போ எனக்கு முடிச்சிடலாம். ஒரு டவுட் ம் இப்போ சொல்றீங்கல்ல இது முதல்வர்னு சொல்றீங்க பிரதமர் கிட்ட சொல்றாங்கன்னா பிரதமர் தானே அதுக்கான செலவுங்கெல்லாம் தருவாரு இல்ல அதெல்லாம் ஒன் பை இது ஒன்னா சொல்றேன். முதல்வரே பார்த்துப்பாரா ஒன் பை ஒன்னா சொல்றேன். ம் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு நிதி இருக்கும். சரி சரி சரியா? இந்தியாவுக்குன்னு ஒரு ம் நிதி ம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ம் ம் இப்ப அப்பாவுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அம்மாவுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். கரெக்டா? அப்பா தான் அம்மா அக்கௌண்ட்டுக்கு காசு போடுவாரு. ம் ம் அம்மா அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணிக்குவாங்க. ஆ ஒவ்வொரு டைமும் அப்பா கிட்ட வாங்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமா எனக்கு இவ்வளவு குத்துரு ம் ம் மாசம்னு சொல்லிட்டு வாங்கிக்கின்னு அதுல இருந்து செலவு பண்ணுவாங்க. ஆ அந்த மாதிரி சரியா? அம்மாவும் வேலை செய்வாங்க, சரி அம்மா கிட்டயும் காசு வரும். ம் அதை என்ன வரும் பண்ணுவாரு? அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க. ம் அப்பா ம் அப்பா சம்பளம் அம்மா சம்பளம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மாக்கு ம் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் கொடுப்பாங்க. புரியுதா? ம் புரியுதுண்ணே இப்ப ஒரு வீட்டுல ஒரு அப்பா இருக்காரு, ம் 5 குழந்தைங்க இருக்காங்க. ம் 5 ம் பசங்களும் வேலைக்கு போறாங்க. ம் சரியா? 5 பசங்களும் வேலைக்கு போறாங்க. 5 பசங்களும் சம்பளம் எடுத்தாந்து யாருக்கிட்ட ம் கொடுப்பாங்க? அப்பாட்ட கொடுத்துருவாங்க. ஆ அப்பா என்ன பண்ணுவாரு? யாருக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு அவங்களுக்கு செலவு பண்ணுவாரு. ஆ
புரியுது. அந்த பையனே அவன் சம்பாதிச்ச காசை அவனே செலவு பண்ண முடியாது. அவன் அப்பா கிட்ட தான் கொடுக்கணும். அப்பா தான் இவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்து செலவு பண்ணுவாரு. பசங்க கேட்பாங்க, அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, அப்பா நான் இந்த மாதிரி வெளியே போதேன்ப்பா, அந்த மாதிரி வெளியே இங்க போதேன்ப்பா, அங்க போதேன்ப்பா, அது காசு கொடுப்பான்னு ஒவ்வொரு டைமும் கேட்டு ஹலோ. வாங்கிட்டு போவான். அது மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணும், ம். அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் கட்டுற ஒரு வரி பணத்தை வசூல் பண்ணும். ம். அரசாங்கத்துக்கு ம். வரி பணம் தான் வசூல். மெயினான சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகேவா, வருவாய். ஆ வருவாய். ம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வருவாய ம். வாங்கிக்கிட்டு அந்த வருவாய ம். வாங்கிக்கிட்டு வாங்கிட்டு. அந்த ம். வருவாய மத்திய அரசு கிட்ட போயிடும். மத்திய அரசு ம். இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு தேவை இருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு அவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு பங்கீடு பண்ணி கொடுக்கும். இருக்கு. இப்ப தமிழ்நாடு அதிகமா சம்பாதிக்குது, கேரளா கம்மியா தான் சம்பாதிக்குது ம். அப்படின்றதுக்கோசரம் தமிழ்நாடுக்கு அதிக பங்கும் கேரளாக்கு கம்மி பங்கும் கொடுக்க முடியாது. யார் அதிகமா ம். சம்பாதிச்சாலும் கம்மியா சம்பாதிச்சாலும் அதை பத்தி கம்மியா கவலைப்பட சம்பா மாட்டாங்க. யாருக்கு ஆமாமா அதிக தேவை தேவைக்கு. இருக்கு, ஆ. தேவைக்கு தான் அவங்க காசு கொடுப்பாங்களே தவிர சம்பாதிச்சவனுக்கு அதிகமா காசு கொடுக்கணும்னு ம். கொடுக்க மாட்டாங்க. அவங்கள கொடுக்க பொறுத்த மாட்டாங்க. வரைக்கும் இது எல்லாமே ஒரே நாடு இந்தியா. ஆ ஒரே இது. இந்தியாவை ஆள்றதுக்கு ம். தோதுபடணுன்றதுக்கோசரம் சின்ன சின்னதா பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மித்தபடி எந்த ஆ. மாநிலத்துல இருந்து காசு வந்தாலும் அது இந்தியாவோட காசு, அந்த மாநிலத்தோட காசு காசு. கிடையாது. காசு. ம். சரியா, இது அந்த கான்செப்ட். நீங்க கேட்ட சரி. கான்செப்ட் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, இப்ப இந்த சட்டசபைக்கு வருவோம். இப்ப சீஃப் ம். மினிஸ்டரால என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும், அவருக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கோ அந்த பவர்ஸ்குள்ள எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்களே ஓட்டெடுப்பு நடத்தி இவங்களே ஒரு ம். சட்டம் ஏற்றி அத கவர்னருக்கு அமிச்சு ஓகே கவர்னர் அப்ரூவல் கொடுத்த ம். உடனே இவங்க சட்டமா மாத்திடுவாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா 2009ல கவர்மெண்ட் ம். டெண்டர் விடுறதுக்கு ஒரு சட்டம் ஏற்றுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரேஷன் கடையை ம். ரேஷன் கடையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? தமிழ்நாடு தான். மதிய உணவு திட்டம் யாரு கொண்டாந்தா? தெரியலீங்களே. மதிய உணவு தமிழ்நாடு தான் கொண்டாந்துச்சு. ஆ. காமராஜர் பீரியட்ல கொண்டாந்தாங்க. அதனாலதான் கண் திறந்த காமராஜர்னு அவரை சொல்லுவாங்க. ஆ. தெரியுது. ஓகேவா? அஹ் அப்ப ஞாபகம் வருது. அஹ் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை கூப்பிடுவாங்க, எப்பா இதை செய்ப்பான்னு சொல்லிடுவாங்க. ம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நடக்கும்னா ம். ம். சட்டமன்றம் கூடி இந்த ம். மாதிரி மதியம் சாப்பாடு போடலான்னு இருக்கும் பசங்களுக்கு, பள்ளிக்கு வர பசங்களுக்கு சாப்பாடு போடலான்னு ம். இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி, ம். யார் யாரெல்லாம் அதுக்கு ஆமான்னு சொல்றீங்க, யார் யாரெல்லாம் இல்ல சொல்றீங்கன்னு சொல்லி ஓட்டு எடுப்பாங்க. நிறைய பேரு ம். ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், ஆ. இந்த 234 தொகுதியில இருக்கிற எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆமா சொல்லிட்டாங்கன்னா சரி ரைட்டு, அதை என்ன ம். பண்ணுவாங்க, கணக்கு எடுத்துக்குவாங்க. ம். கணக்கு எடுத்துக்கிட்டு அத ம். மசோதாவா பில்லா அனுப்புவாங்க கவர்னர் கிட்ட. இல்ல. இந்த மாதிரி நாங்க ம். ஓட்டு எடுத்தோம், இந்த சட்டம் வரணும், ம். இதுதான் இந்த சட்டம், இதெல்லாம் சொல்லுது, ம். இப்படி எல்லாம் நடந்துக்குது, மொத்த வதையும் கொடுத்துருவாங்க. கவர்னர் ம். பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரு, அவர் கையெழுத்து போட்டாருன்னா ம். நேரம் இங்க வரும், சட்டமா மாறிடும். ம். அத அந்த சட்டம் பள்ளி மாறிடும். கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவரு பார்த்து எல்லா ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி ம். சாப்பாடு போடுங்கன்ட்டு அவர் வந்து அந்த வேலையை செஞ்சிருவாரு. ஆ. சரியா? அறிவிச்சிருவாங்க. ம். ஆ. இப்படித்தான் ஒரு ம். சட்டசபை நடக்கும். ம். சரி, ஒரு சட்டசபைனா இப்படிதான் இருக்கணும், ஒரு ம். பஞ்சாயத்து அமைச்சர்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ம். ஒரு கவர்னர்னா இதைதான் பண்ணணும், இது இந்த மாதிரி தான் வழிமுறைக்கணும், அந்த ம். மாதிரி எல்லாத்தையும் இப்படிதான் நடக்கணும்ட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் எழுதி இருப்பாங்க இல்லையா? ம். ஆமாண்ணா. அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் அரசியல் ம். அமைப்பு. அமைப்பு. ம். சரியா? இப்ப புதிதா அரசியல் அமைப்புனா என்னன்னு, புரியுது. இந்தியால எது நடந்தாலும் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தான் நடக்கும். நடக்கும். ம். சரியா? என்ன சட்டம் எழுதினாலும் சரி, சரி, அது சரி. அரசியல் அமைப்புக்கு விரோதமா சட்டம் இயற்றக்கூடாது. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு சட்டம் எழுதினாதான் அது வந்து செல்லுபடி ஆகும். அது சட்டம். அரசியல் ம். அமைப்புக்கு ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா அந்த சட்டத்தை நீதிமன்றங்கள் ஸ்குவாஷ் ம். பண்ணிடலாம். ஸ்குவாஷ் பண்ணிடலாம்,
தள்ளுபடி பண்ணிடலாம், செல்லாதுன்னு ம். சொல்லிடலாம். சரி, சரியா? சரி, இப்ப சரி. புரியுதுங்களா? இது சட்டம் கிடையாது. புரியுது, இப் புரியுது. இப்ப புரியுதா? ஒரு அரசியலமைப்பு ஆ. சட்டம்னா என்னன்னு, இப்படித்தான் அரசியல் நடக்கணும் அப்படின்ற ஒரு பொது விதி. ம். ஒரு அப்பானா இப்படிதான் இருக்கணும், ஒரு அம்மானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பொதுவா ஆமா. ஒரு விதி இருக்கும்ல. ம். ஆ, அந்த இருக்கு. குடும்பத்துக்குள்ள 1008 விதி இருக்கலாம். அப்பன் பைத்தியக்காரனா இருப்பான், ம், ம். அம்மா பைத்தியக்காரியா இருப்பா. அதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கிற விதி. ஆனா இவங்க ம். அப்பா அம்மானா இப்படி இருக்கணும்னு பொதுவா எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். ஃபாலோ. ம். அந்த பொது விதி தான் ம். கான்ஸ்டிடியூஷன் ம். இந்தியாவுக்கு. Constitution. சரியா? சரி, இந்த சரி, சரி. கான்ஸ்டிடியூஷனை ம். எப்படி உருவாக்குனாங்க, எங்க இருந்து உருவாக்குனாங்க, யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு, என்னைக்கு அதை அமல்படுத்தினாங்க, இதெல்லாம் நம்ம பொதுமையா பார்க்கலாம். ம். சரி, சுதந்திர தினம் சரி. என்னைக்கு நமக்கு? சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15னா? சரி, ஆனா இயர் அன்னைக்கு தெரியல. 1947. சரியா? அது என்ன பண்ணாங்க, ஏன் சுதந்திரம் வந்துச்சு? அது சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்ன? ஃப்ரீடம் கரெக்டானா? நம்மளுக்கு என்ன கிடைச்சு? ஃப்ரீடம்னா என்ன கிடைச்சது நம்மளுக்கு? ஃப்ரீடம்னா அது எப்படி சொல்றது தெரியும், நீங்களே சொல்லுங்க. நான் அதுட்ட கரெக்டா ம். இல்ல, நினைச்சு இப்ப கரெக்டா இல்லைன்னு தெரியல. சுதந்திரம்னா என்னன்னா, ம். இந்த நாடு ம். தான் நினைச்சதை தான் செய்ய முடியாது. ஒரு முடியாது. குழந்தை தான் நினைச்சதை தான் செய்ய முடியாது. ம். ம். அப்பா தடுப்பாது, இதை செய்யாத அதை செய்யாதன்ட்டு. ம். சரியா? அது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு சுதந்திரம்னு வச்சுக்கீங்க. ஒரு சின்ன கண்டிப்பு. ம். இப்ப அந்த நாடு என்ன பண்ணுது, நம்மள அடிமைப்படுத்துன நாடு என்ன பண்ணுது, நீ உழைச்சு உன்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லுது. அதுதான். ஓகேவா? அப்ப நம்ம நினைச்சதை செய்ய முடியல, புரியுது. நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியல, நம்ம மேல அவன் இஷ்டத்துக்கு வரிய இருக்க போடுறான். முடியாது. அவன் இஷ்டத்துக்கு வரி போடுறான். ம். இதெல்லாம் பண்ணும்போது ம். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியலல்ல. நான் நினைச்ச வாழ்க்கைய ஆமா, என்னால இருக்க வாழ முடியாது. முடியல அப்படின்றதுதான் அடிமைத்தனம். ம். ஓகேவா? அதுதான் நமக்கு சுதந்திரம் மூலியமா கிடைச்சது. நமக்கு சுதந்திரத்துல என்ன கிடைச்சதுன்னா, நாம வாழக்கூடிய ஒரு சுதந்திரம். ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா லிபர்ட்டி. என்னது? லிபர்ட்டி. சரி, அந்த லிபர்ட்டி கிடைச்சது. சரி, சுதந்திரமா வாழணும்னா எப்படி எல்லாம் இருக்கணும், அப்ப ஒரு நாடுனா இந்த மாதிரிதான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுவாங்கல்ல. அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதி அது நடைமுறைக்கு வந்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினம். என்னைக்கு? ஜனவரி 26. வருஷம் வந்து 1947. 3 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. சரி, அதெல்லாம் எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சுன்றத அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இன்னைக்கு கிளாஸ் ஓகே, ஓவர் பண்ணிக்கலாமா? புரிஞ்சுதா கிளாஸ்? புரிஞ்சுதுண்ணா, நல்லா தெளிவாவே புரிஞ்சுதுண்ணா. சரிடா.